கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இளம்பெண் ஒருத்தங்க தன்னுடைய ஆண் நண்பரோட காரில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ சில மர்ம கும்பலால் பாலியல் வன்முறைக்கு உள்ளானாங்க. இந்த சம்பவம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த ஒரு ரோடு எதுன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. ஆமாங்க, நம்ம அந்த ரோட்லேருந்து தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சரியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் வழியாக SIHS காலனி போகக்கூடிய சாலையிலேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் அந்த பாலியல் வன்முறை நடந்தது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் பயணம் செய்வோர் கொள்ளையில் ஈடுபடுறவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பகல்லையே பார்த்துட்டிங்கன்னா யாருமே அதிக அளவில் இந்த நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடு. இதே இரவு ஒரு 8, 9 மணி 10 மணிக்கு மேலே நினச்சி பாருங்கள், இரவு முழுக்க இந்த இடத்துல வாகனங்களே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு இடம்னு நீங்களே நினச்சி பார்க்கலாம். இந்த இடத்துல CCTV கேமராங்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதே சமயம் மின் விளக்குகள் வெளிச்சமும் இங்கே சரியாக இல்லை. ரோடு வசதி இல்லை. இதெல்லாமே ஒரு காரணமாக சொல்லலாம். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த சாலையை பற்றி இப்போ நிறைய அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த ரோடுகளில் நிறைய வழிப்பறி சம்பவங்களும், தனியாக செல்லக்கூடிய ஆட்களை மிரட்டி காசு வாங்கக்கூடிய வழிப்பறி கொள்ளை சம்பவங்களும் இந்த சாலையில் அதிகமாக நடந்திருக்குது. இந்த சாலையில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முதியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும், இரவு நேரங்களில் இது போன்ற அச்சுறுத்தக்கூடிய ஹாட்ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் வழியாக பயணம் செய்கிறது தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு கூட இந்த வழியாக நம்ம பயணம் செய்யலாம். இது போன்ற கோயம்புத்தூரில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஹாட்ஸ்பாட்டுகள் இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அது எங்கெங்கே அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நாம் நிற்கிறது எந்த இடம்னு பார்த்துட்டிங்கன்னா, சின்னியம்பாளையத்துலேருந்து இருகூர் போகக்கூடிய ஒரு ரோட்லேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சாலை பார்த்துட்டிங்கன்னா சரியாக 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ரோட்டில் நீங்கள் என்னை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா வீடுகளே ஆங்காங்கே எந்தாவது இடத்துல தான் இருக்கும். சுற்றியும் காடு. இப்போ மணி சரியாக பார்த்துட்டிங்கன்னா 1 மணி. ஆனால் இந்த 1 மணிக்கே பார்த்துட்டிங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வாகனங்களே போயிட்டுருக்கு. இதே நைட் டைம்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய மரங்களுக்கு கீழே உட்காந்து மது குடிச்சிட்டு இருக்கிற ஆட்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இரவு நேரங்களில் இது போன்ற இடங்களுக்கு போகிறப்போ பாதுகாப்பாக போகிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்துட்டிங்கன்னா கோவை கொடிசியா ரோடு. அவினாசி ரோட்லேருந்து கொடிசியா போகக்கூடிய இந்த ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பயணித்து வந்தோம்னா லெஃப்ட்டில் ஒரு சின்ன கட்டு போகுதுங்க. அது இந்த தண்ணீர் பந்தல் போகிறதுக்கான ஒரு இணைப்பு சாலையாக இருக்குது. ஏன்னா தண்ணீர் பந்தல் மேம்பால வேலை நடந்துட்டு இருக்கிறங்காட்டிக்கு இப்போ இந்த ரோட்டை தான் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ ஆட்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருந்தாலும் இரவு நேரங்களில் வெறிச்சோடியே இருக்கும். ரோடுகளில் வாகனங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலுமே இந்த சுற்றி இருக்கிற இந்த வெறிச்சோடி இடங்களில் அமர்ந்து மது குடிக்கிறதும், சிலர் ஜோடியாக இங்கே இருந்து பேசிட்டு போகிறதும், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. என்னதான் இங்கே இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தாலுமே கொள்ளை சம்பவங்கள் அவ்வப்போது இங்கே நடந்திருக்குது. இப்போ நம்ம இந்த சாலையில் வந்துட்டு இருக்கிறப்பவே பார்த்துருக்க முடியும். அங்கங்கே மரத்துக்கு கீழே ஜோடியாக நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் வார இறுதி நாட்களில் நிறையா பேர் இங்கே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வராங்க. ஸோ இந்த மைதானத்தை வாகனம் ஓட்டி பழகக்கூடிய ஒரு இடமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்களில் யாராவது தனியாக இங்கே நின்றுட்டு இருந்தாவோ, இல்லாட்டி கும்பலாக உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்தாவோ, இல்லாட்டி ஜோடியாக யாராவது இரவு நேரங்களில் போலீஸ் கண்ணில் தென்பட்டாலோ உடனடியாக போலீஸ்காரங்களும் அவங்களை எச்சரிக்கை விடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனாலும் இளம் ஜோடிகளிடம் பணம் பறிக்கும் சம்பவங்களும் அதிக அளவில் இங்கே நடந்திருக்குது. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட் ஏரியானே சொல்லலாம். இப்போ நாம் நிற்கிறது பார்த்துட்டிங்கன்னா சத்தி ரோட்லேருந்து விஸ்வாசபுரம் அந்த பகுதியிலிருந்து கீரநத்தம் IT பார்க் போகக்கூடிய ஒரு ரோட்லேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரோடை பற்றி சொல்லணுன்னா, நம்ம இவ்வளவு நேரம் ஹாட்ஸ்பாட்டான பகுதி, கொஞ்சம் பயங்கரமான இடம் அப்படின்னு சொன்னதில் ஒரு முக்கியமான இடம்னா இதை சொல்லலாங்க. ஏன்னா இப்போ சரியாக மாலை
4 மணி ஆச்சு. இந்த 4 மணிக்கு வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வாகனங்களே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ரோட்டில் பயங்கரமாக எந்த அளவுக்குன்னா நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து கட்டி பாதி நிலையில் அப்படியே இருக்கும். புதர்மண்டிய இடங்கள், ஒரு அனாமத்தான காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சாலையோட 2 புறமுமே அப்படி தான் இருக்கும். வெறும் காடுகளாக இருக்கும். நிறைய இடங்களில் வந்து இந்த காண்டம்கள், போதை ஊசி, மது பாட்டில்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கண் கூட பார்க்க முடியும். இப்போ 4 மணிக்கே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் நம்ம வர்றதே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த 6-7 மணிக்கு மேலேலாம் இங்கே வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த சாலைகளில் நீங்கள் நின்றுட்டுருப்பாங்க. அதுபோக இந்த போதை ஊசிகளை பயன்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் வந்து இங்கே நிறைய கட்டிடங்களாக இருக்கிறங்காட்டிக்கு, இந்த நிறைய புதர்மண்டி இடங்கள் நிறைய இருக்கிறங்காட்டிக்கு அந்த இடத்த தேடி இந்த போதை ஊசியை பயன்படுத்துறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்கும் ஒரு இடமாகவும் இந்த கீரனத்தம் ஐடி பார்க் சாலையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே இரவு நேரங்களில் இந்த இடத்துல பயணம் செய்கிறது ரொம்பவுமே ஒரு அபாயகரமானதுன்னு சொல்லலாம். இப்படி நிறைய குற்றச்செயல்களுக்கு கைதேர்ந்த ஒரு இடமாக இந்த கீரனத்தம் ஐடி பார்க் ரோடு இருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் சரவணம்பட்டியிலேருந்து வெள்ளக்கிணறு வழியாக துடியலூர் போகக்கூடிய ஒரு ரோட்லேருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரோட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, குற்ற சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் இந்த சாலையோட இருபக்கமுமே வந்து வழிப்பறியில் ஈடுபடுறவங்க மறைஞ்சிருந்து தனியாக ஏதோ ஒரு வண்டி வந்துச்சுன்னா உடனே அவங்கள வண்டியை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிக்கிறப்போ பெரிய பெரிய வாகனங்களில் வரவங்க நைட் தூங்குறக்காக இங்கே வண்டிகள் நிறுத்தினாங்கன்னா உடனே அவங்கள போய் மிரட்டி அங்கே டீசல் திருட்டில் ஈடுபடுறது, அவங்கக்கிட்ட இருக்கிற உடைமைகளையும் அவங்கள்ட்ட இருக்கிற பணம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் திருடிக்கிட்டு போகிற நிறைய சம்பவங்களும் இந்த சாலைகள் நடந்துகிட்ருக்கு. சரி, கோவையில் ஹாட்ஸ்பாட்டான இடம், குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நிறைய இடங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, இந்த எச்சரிக்கை யாருக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக வந்து பாஞ்சு ஓடுற நீரோடையை விட அமைதியாக இருக்கிற குளம் வந்து ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட ஆழம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சவாலானது. என்னதான் போலீஸ்காரங்க வந்து அவங்களுடைய கடமையை செய்யறதுக்காக நிறைய ரோந்து பணியில் ஈடுபட்டாலுமே, நிறைய இடங்கள் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணித்தாலுமே அசம்பாவிதம், விபத்துகள் அப்படிங்கிறது அந்த ஒரு நொடியில் நடந்துடும். அது எப்போ நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பாதையில் நம்ம போகிறோம், ஒரு வெறிச்சோடிய பாதை, ஒரு அனாமத்தான ஒரு பாதையில் வந்து இரவு நேரங்களில் பயணிக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த சாலை பாதுகாப்பானதா, ஆபத்தானதா? ஆபத்து அப்படின்னா எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்றாப்புல நம்ம தயார்படுத்திக்கிட்டு அந்த பாதையில் நம்ம பயணிக்க முடியும். ஒட்டுமொத்தமாகவே பொதுமக்களுக்கே ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு கள ஆய்வே செஞ்சோம். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோட அடுத்த ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் நான் உங்கள் மகேஷ், செய்தியாளர்.